இந்த சட்டவிரோத குடியேறிகள் சர்ச்சை ஓய்ந்த பாடில்லை, ஓய போகிறதும் இல்லை. ஃபார் அ ஃபோர்சியபிள் ஃபியூச்சர் தொடரவே போகிறது. கடந்த February 5 ஒரு 104 இந்திய சட்டவிரோத குடியேறிகள் அமெரிக்க போர் விமானத்தில் கைகள் கால்கள்லாம் கட்டப்பட்டு வந்து இறக்கப்பட்ட விதம் இந்திய அரசியலில் பெரிய புயலை கிளப்பியது. அதற்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் நரேந்திர மோடி சந்திப்பு நடந்தது. இந்த சந்திப்புக்கு பின்னரும் கூட 2 விமானங்களில் சட்டவிரோத குடியேறிகள் இறக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே பாணியில் கைகள் கால்கள்லாம் கட்டப்பட்டு. புதுசாக வந்தவங்க புதிய குற்றச்சாட்டையும் வச்சுருக்கிறாங்க. எங்கள் டர்பனையெல்லாம் கழட்ட சொன்னாங்க, கைகள் கால்கள்லாம் கட்டியிருக்கிறாங்க, ரொம்ப மோசமாக நடத்தினாங்கன்னு புதிய குற்றச்சாட்டுகள்லாம் வைக்க எதிர்க்கட்சிகள் இது நியாயமா? இவங்க இந்திய குடிமக்களாச்சே, அமெரிக்காவும் இந்தியாவும் தோழமை தேசங்களாச்சே, இவங்க சட்டவிரோதமான குடியேறிகளாக இருக்கலாம், ஆனால் தீவிரவாதிகள் இல்லையே, இது ராஜாங்க தோல்வின்னு அரசை நோக்கி கேள்வி எழுப்ப குற்றஞ்சாட்ட ஆளுந்தரப்பில் சொல்லப்படக்கூடிய விளக்கம், இது புதிய நடைமுறை இல்லைங்க, 2012 தொடரக்கூடிய நடைமுறை தான், அந்த ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால் மாறிடலை. ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு இது காட்சிப்படுத்தப்பட்டதுனால வந்த விளைவு இது. போன வருஷம் 2024 கூட ட்ரம்ப் வரத்துக்கு முன்னாடி 1000க்கும் மேற்பட்டோர் இப்படி நாடு திருப்பப்பட்டிருக்கிறாங்க. யூபிஏ ஆட்சி காலமோ என்டிஏ ஆட்சி காலமோ ஒவ்வொரு ஆண்டும் 100கணக்கானோர் இப்படி நாடு திருப்பப்படுவது வழக்கம்தான் அப்படிங்கிற விளக்கம் கொடுக்கப்பட்டது. இதில் இன்னொரு புதிய சர்ச்சையும் எழுந்திருக்கு. பஞ்சாபை வேண்டும்னே மத்திய பிஜேபி அரசு அவமானப்படுத்திருச்சு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாப் ஆம் ஆத்மி அரசு குற்றஞ்சாட்டியிருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா, இது வரைக்கும் வந்து இறங்கிய 3 விமானங்களும் வந்து இறங்கியது அமிர்தசரஸில். இதனது நோக்கம் பஞ்சாபை ஒரு சட்டவிரோதமான மாநிலமாக பிஜேபி அரசு காட்சிப்படுத்த நினைக்குது. எங்கே இந்த விமானம் வந்து இறங்கணும்னு தீர்மானிப்பது, அதுக்கான அனுமதி கொடுப்பது மத்திய அரசு தானே. குஜராத்தில் இறக்கியிருக்கலாம், ஹரியானாவில் இறக்கியிருக்கலாம், அங்கிருந்தெல்லாமும் கணிசமானோர் இருக்கிறாங்க, ஏன் தலைநகர் டெல்லியில் இருக்கலாம் அப்படின்னு ஒரு கூடுதல் புள்ளி உரத்தை கொடுக்குறாங்க. கடைசியாக வந்த பேட்சில் பார்த்திங்கன்னா 31 பேர் பஞ்சாபை சேர்ந்தவங்க, 44 பேர் ஹரியானாவை சேர்ந்தவங்க, 33 பேர் குஜராத்தை சேர்ந்தவங்க. ஹரியானாவை சேர்ந்தவங்க தான் அதிகம். சண்டிகரில் இறக்கியிருக்கலாமே, எங்களையே ஏன் தொடர்ந்து 3 முறையும் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, வை நாட் பஞ்சாப், அதுவும் இந்திய மாநிலம் தானே, இந்தியாவுக்குள்ளே தானே இருக்குது அப்படிங்கிற விளக்கத்தை மத்திய அரசு கொடுக்குது. ஹரியானாவும் குஜராத்தும் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கிறதுனால விட்டு வச்சிங்களா அப்படின்னு பஞ்சாப் பதில் கேள்வி கேட்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த 3 மாநிலங்கள் பஞ்சாப், ஹரியானா, குஜராத்தை சேர்ந்தவங்க தான் அதிகமாக சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்கு, நார்த் அமெரிக்காவுக்கு குடியேறாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. எந்த மாநிலம் ஜாஸ்தி கம்மிங்கிறதெல்லாம் நமக்கு தெளிவாக புள்ளி விவரங்கள் தெரியலை. இன்னொன்று, ஏஜென்ட்ஸுகள் ஒரு இண்டஸ்ட்ரியாகவே செயல்படுறதுனால அதிகமான ஏஜென்ட்டுகள் பஞ்சாபில் இருக்கிறாங்கங்கிறதையும் நம்ம பார்க்கணும். கொலம்பியா இதே போல் தலைவிலியை சந்திக்குது. ட்ரம்ப் கொலம்பியாவுக்கும் இந்த சட்டவிரோத குடியேறிகளை அதிகமாக இப்போ அனுப்பிச்சிட்ருக்கிறார். ஆனால் அவங்க வேறொரு அணுகுமுறையை கடைபிடிக்கிறாங்க. அவங்களுடைய விமானத்தை அனுப்பி அவங்க நாட்டு சட்டவிரோத குடியேறிகளை திருப்பிக்கிறாங்க. இந்த அணுகுமுறையை தான் இந்தியா செய்யணும். இந்த அவமானத்தெல்லாம் தவிர்க்கலாம்ல. டர்பனை கட்டுறது, கை கட்டுறது, கால் கட்டுறது, இந்த அவமானத்தெல்லாம் இப்படி நம்ம விமானத்தை அனுப்பிச்சு அவங்கள திருப்பிக்கிட்டா இந்த அவமானத்தை தவிர்க்கலாம். இதை ஏன் இந்திய அரசு செய்யலை அப்படிங்கிற கேள்வியை எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு கவுண்டர் பாயிண்ட் இருக்கிறது. இவங்கெல்லாம் சட்டவிரோதமாக அங்கே போகிறோன்னு தெரிந்தே பலர் போயிருக்கிறாங்க. இதுக்கு பெருந்தொகை செலவழித்திருக்கிறாங்க. இவங்களில் பலர் ஏழைகள் இல்லை. 1 கோடி, அதுக்கு மேலே சிலர் 75 லட்சம், 60 லட்சம், 40 லட்சம்னு பெருந்தொகையை கொடுத்து அவேர் ஆஃப் த ரிஸ்க் இவங்க போயிருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப சாதாரணமான பயணம் இல்லை. தென் அமெரிக்காவுக்கு முதல்ல போய் இறங்கி அங்கே பல நாடுகள் கடந்து காடு மலையெல்லாம் தாண்டி முதல்ல பாம்பு இதெல்லாம் தாண்டி போய் இங்கே சட்டவிரோதமாக குடியேறாங்க. இப்படி இல்லீகலாக போகிறவங்களுக்கு நாட்டு மக்களுடைய டாக்ஸ் பேரோட மணியில் இந்திய விமானத்தை போய் அவங்கள திருப்பிக்கணுமா? அதுவும் 1-2ன்னு முடிய போகிறதில்ல. ஒரு 18,000 பேரை இனங்கண்டிருக்காங்க அமெரிக்காவில். ஒரு 7.5 லட்சம் இந்தியர்கள் இருக்கிறாங்க அங்கே சட்டவிரோதமானு சொல்லப்பட்டது. எல்லாரையும் நம்ம பணத்தில் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் கொண்டு வரணுமா? இது என்ன கதை அப்படிங்கிற கேள்வியில் நியாயம் இல்லாமலும் இல்லை. ஷுட் வி இன்சென்டிவைஸ் இல்லீகாலிட்டி அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. சட்டவிரோதமான செயலை ஊக்குவிக்கணுமாங்கிற கேள்வி எதனால் எழுது அப்படின்னா, இப்போ இப்படி சட்டவிரோதமாக போய் திரும்பி இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் அரசு வேலையில் முன்னுரிமை அப்படிங்கிற பேச்சுக்கள், உத்தரவாதங்கள் பஞ்சாபில், ஹரியானாவில், குஜராத்தில் கேட்க தொடங்கியிருக்கு. அரசு பிரதிநிதிகளே இதை பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதில் ஒரு கேள்வி முக்கியமாக எழுது. யாருக்கு அரசு வேலையில் முன்னுரிமை கொடுக்கணும்?
சட்டப்பூர்வமாக சட்டத்தை கடைபிடிக்கிறவங்களா, இல்லை சட்ட விரோதமாக நாட்டை அவமானப்படுத்தியிருக்கிறவங்களுக்கா, யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. பட் இன்னொரு வாதமும் இருக்கவே செய்யுது. இவங்களில் பலர் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறாங்க, உங்களுடைய லைஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை இழந்திருக்கிறாங்க. 1 கோடி அப்படிங்கிறதெல்லாம் பலருடைய லைஃப் இன்வெஸ்ட்மெண்ட், நிலத்தை விற்றுருக்கிறாங்க, கடன் வாங்கியிருக்கிறாங்க. அவங்கள ஏதோ ஒரு வகையில் ரீஹாபிலிட்டேட் பண்ணி தானே ஆகணும், அவங்க நம்ம நாட்டு மக்கள் தானேங்கிற பார்வை எழுந்திருக்கு. முக்கியமான விஷயம், ராஜாங்க ரீதியாக அது தோல்வியா அப்படின்னு எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய விமர்சனம். மோடி ட்ரம்ப் எல்லாம் சந்தித்தாரே, நண்பர்னு சொன்னாரே, கிரேட் மேன்னு சொன்னாரே, அதுக்கு பிறகு இந்த அவமானத்தை நட்பு தேசமான யூஎஸ் செய்தே அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது. ட்ரம்ப் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் சென்ட் பண்ண நினைக்கிறார். எங்கள் நாட்டுக்கு யாரும் சட்டவிரோதமாக குடியேறக்கூடாது, தயவு செஞ்சு வந்துடாதீங்க, வந்தால் இந்த நிலைமை தான் அப்படின்னு ஒரு கடுமையான மெசேஜை அவர் அனுப்ப நினைக்கிறார். அதனால தான் இந்த கடுமையான அணுகுமுறையை அவர் தொடரவே செய்கிறார். இந்திய அரசு தரப்பில் நாங்கள் அவங்கள மனிதாபிமானமாக நடத்த கோரிக்கை வச்சுருக்கோம், தொடர்ந்து வலியுறுத்துகிறோன்னு சொல்லப்படுது. ஆனால் இதை ட்ரம்ப் கேட்பாரா அப்படின்னு தெரியல. ஏன்னா எல் சல்வடார் மெக்சிகோவுக்கு அடுத்து அதிகமான குரூப், இந்த இல்லீகல் இமிக்ரெண்ட் குரூப்ஸு இந்தியாவை சேர்ந்தது தான் அப்படிங்கிறதுனால இந்த பிரச்சனை வரக்கூடிய நாட்களுக்கு தொடரவே போகுதுன்னு பார்க்குறோம். இதில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல புள்ளி விவரம், இந்த வந்து இறங்கிய 3 விமானங்கள்லையும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யாரும் இல்லை. இனி நிறைய விமானங்கள் வரப்போகுது இல்லையா, அதுலேயும் நம்ம அநேகமாக தமிழகத்தை சேர்ந்தவங்கள பார்க்க போகிறதில்ல. இந்த யூஎஸ் விசா சென்டர்ஸ், கான்சுலேட், எம்பசிஸ்ன்னு பார்க்கும்போது அதிகமான வால்யூம் தென்னகத்தில், தமிழகத்தில் தான் யூஎஸ் விசாஸ் ப்ராசஸ் ஆகுது. தமிழ்நாட்டிலேருந்து இந்த பகுதியிலேருந்து போகிறவங்க படிக்க போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, விசா வாங்கிட்டு போகிறாங்க. எந்த நாட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சட்டப்பூர்வமாகத்தான் போகணும். சட்டவிரோதமாக எந்த நாட்டவரும் எந்த நாட்டிலையும் குடியேறக்கூடாது. குடியேறினா இந்த அவமானங்களை சந்திக்க தான் வேணும் அப்படிங்கிறது தான் மோரல் ஆஃப் தி ஸ்டோரி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.